ஃபைன். இப்போ புசி ஆனந்த் எதுக்கு சார் இப்போ இந்த மாதிரியான ஒரு அறிக்கை கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க ஒரு ரீசனா இருப்பீங்களோ? ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது, சொல்லுங்க. ஆமா, எங்க விஜய் இப்போ ரீசெண்டா ஒரு கல்யாணம் பண்ணார். விஜய் தேவகுண்டா அப்படிங்கிற ஒரு நடிகர் இருக்கார், தெரியுமா? அவர் விஜய்னு பேர் வச்சிருந்ததுனால தான் அவருக்கு சீக்கிரமா கல்யாணம் நடந்தது. அவர் விஜய்னு பேர் வச்சிருந்ததுனால தான் அவருக்கு சீக்கிரமா கல்யாணம் நடந்தது. அவருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆச்சு. அவருக்கு என்ன ஏஜ்னு தெரியுமா? என்ன ஏஜ்? 39ன்னு சொல்றாங்க. எங்க சிலம்பரசனுக்கு என்ன ஏஜ் தெரியுமா? ஏன் கல்யாணம் பண்ணல? சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார். அந்த ராஷ்மிகா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு விஜய் தேவகொண்டாவோட எங்க தலைவர் விஜய் பிடிக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க, தெரியுமா? இதே நான் ஒரு பெண்ணா இருந்திருந்தா எவ்வளவு ஹாப்பியா வாழ்ந்திருப்பேன் தெரியுமா? எதுக்கு அழுதுகிட்டே பேசுறீங்க? ஒரு இன்டர்வியூ ஃபுல்லா துக்கப்படுறேங்க. நீங்க கேள்வி கேட்க வேணாம், நான் கேள்வி கேட்கிறேன், சரியா? நான் அழல, எதுவும் செய்யல, இருக்கு. நெக்ஸ்ட் வாட்டி கோட் துவச்சு போட்டுட்டு வாங்க. கோட்டை துவச்சு பொண்ணுமா? இப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்வி. கடைசியாவா? முதல்ல இருந்து கேளுங்க. கமலஹாசன் ஒரு படத்துல கமிட் ஆகிறப்ப அதுதான் நம்மளோட கடைசி படம் நினைச்சு நடத்திட்டு இருப்பார், புரியுதுங்களா? ஆனா ரஜினிகாந்த் ஒரு படத்துல கமிட் ஆகி நடிக்கிறப்ப இதுதான் நம்ம முதல் படம்னு நினைச்சு நடிப்பார். காதலன் கூட்டிக்கிட்டு போய் பீச்சில் உட்கார வச்சு சுண்டல் தான் வாங்கி கொடுப்பான். ஆனா கள்ளக்காதல் நகைக்கடை கூட்டிட்டு போய் நகையெல்லாம் வாங்கி கொடுப்பான். அப்ப காதல் பெருசா கள்ளக்காதல் பெருசா? எது பெருசு? காதல் புனிதமானது, ஆனா கள்ளக்காதல் அதை விட புனிதமானது. சார் இருங்க சார், இந்த சேனலை என்ன பண்றோன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல தலைவலி, திமுக காரங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்களே சதி, அவங்க தாங்க பண்றாங்க முழுக்க முழுக்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்களா? வாழைப்பழம் ரொம்ப பழுத்துச்சுன்னா வெடிக்கும், தெரியுமா? ரோட்ல டயர் வந்து வெயில்ல போச்சுன்னா அது வெடிக்கும், தெரியுமா? இது மாதிரி ஏகப்பட்ட வெடிப்பு இருக்கு, தெரியுமா? கால்ல ரொம்ப தூரம் வந்து நடந்து போனோம்னா கால்ல வெடிப்பு வரும், தெரியுமா? நான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேசுனதுல உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் நானே அமிர்தாவா மாறினேன். திமுகவோட சதி, சீரியஸா? திமுகவோட சதி, திமுகவோட சதி, திமுகவோட சதி. ஃபைன். இப்போ புசி ஆனந்த் எதுக்கு சார் இப்போ இந்த மாதிரியான ஒரு அறிக்கை கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க ஒரு ரீசனா இருப்பீங்களோ? ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது, சொல்லுங்க. ஆமா, எங்க விஜய் இப்போ ரீசெண்டா ஒரு கல்யாணம் பண்ணார். ஆமா, நீங்க விஜய்னா உடனே தாவேக தலைவர் விஜய்னு நினைக்காதீங்க. விஜய் தேவகுண்டா அப்படிங்கிற ஒரு நடிகர் இருக்கார், தெரியுமா? அவர் விஜய்னு பேர் வச்சிருந்ததுனால தான் அவருக்கு சீக்கிரமா கல்யாணம் நடந்தது. அவருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆச்சு. அவருக்கு என்ன ஏஜ்னு தெரியுமா? என்ன ஏஜ்? 39ன்னு சொல்றாங்க. எங்க சிலம்பரசனுக்கு என்ன ஏஜ் தெரியுமா? ஏன் கல்யாணம் பண்ணல? எதுக்கு அப்படி பாக்குறீங்க? புரியல. கல்யாணம் பண்ணது உண்மையா பொய்யா அதை சொல்லுங்க சார். என்னோட கேள்விக்கும் விஜய் தேவர்கொண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கும் ஏங்க விஜய பத்தி பேசணும் தானே சொன்னீங்க? விஜய பத்தி பேசணும் தானே வர வச்சீங்க? எங்க தலைவர் விஜய் தேவகொண்டா தானே. நான் என்ன தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்கேன்? இல்ல சார். ஏங்க விஜய் தேவகொண்டா அப்படிங்கிறது விஜய்னு ஒண்ணு இருக்குது இல்லைங்க, விஜய பத்தி தானுங்க பேசுறேன். என்னங்க நீங்க ஒரு விஷயம் தெரியுமா? அந்த ராஷ்மிகா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு விஜய் தேவகொண்டாவோட எங்க தலைவர் விஜய் பிடிக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க, தெரியுமா? இதெல்லாம் நாங்க பார்த்ததே இல்ல. பார்த்தது இல்லையா? போய் பல இன்டர்வியூ போய் பாருங்க. இது ராஷ்மிகாவுக்கு தெரியுமா? ராஷ்மிகாவுக்கு தெரியுமாவா? உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆமா, எனக்கு இதெல்லாம் தெரியாத நினைச்சு இப்ப எவ்வளவு சந்தோஷப்படுறேன்னு தெரியுமா? நல்ல வேலை இதெல்லாம் தெரிஞ்சுக்கலையேன்னு. உங்களுக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது, சீரியஸா. நீங்க எங்க தலைவனை விரும்ப மாட்டீங்க, ஏன்னா உங்க புருஷனை நீங்க விரும்புறீங்க, அதான் பிரச்சனை. எங்க தலைவனை விரும்புனா வேற லெவல் இருக்கும். டோன்ட் வரி, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. பாத்தீங்களா? கல்யாணம் ஆகாம இருக்கிற பெண்கள் எவ்வளோ பெண்கள் எங்க தலைவனை அவ்வளோ விரும்புறாங்க. ஆனா நீங்க விரும்புறீங்களான்னா கல்யாணம் ஆகல, ஆனா விரும்ப மாட்டேங்கிறீங்க, சீரியஸா. எதுக்குன்னா ஏங்க நீங்களும் ஒரு பெண் தானே. இதே நான் ஒரு பெண்ணா இருந்திருந்தா எவ்வளவு ஹாப்பியா வாழ்ந்திருப்பேன் தெரியுமா? எதுக்கு அழுதுகிட்டே பேசுறீங்க? ஒரு இன்டர்வியூ ஃபுல்லா துக்கப்படுறேங்க.
ஒரு பெண் பிறவி நாம எடுக்கலைங்கிற வருத்தங்க. என்னக்கு இப்போ என்னோட கேள்விக்கும் நீங்க அழறதுக்கும் நீங்க சொல்ற பதிலுக்கும் இது இங்க அழவே கூடாது. யார் தெரியுமா அழணும்? உங்களை கேள்வி கேட்குற நிலைமையில நான் இருக்கேன்ல, நான் தான் அழணும். ஆனா நானே அழல. சரி ஓகே கடந்து போவோம் இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்து போறேன். சரி விடுங்க, நீங்க கேள்வி கேட்க வேணாம், நான் கேள்வி கேட்கிறேன். சரியா? நான் அழல, எதுவும் செய்யல, இருக்கு. நெக்ஸ்ட் வாட்டி கோட்டு துவச்சு போட்டுட்டு வாங்க. கோட்டை துவைச்சு போடணுமா? அப்ப இது வரைக்கும் நான் துவைக்காத தான் போட்டுக்கிட்டு வர்றேன்னா? பார்த்தீங்களா? மூட மாத்துறீங்க. நான் கேள்வி கேட்குறேன், நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. வரப்போற 2026 எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பா? கன்னடியை கைடிட்டே கேட்கலாம். தெரியாது எனக்கு யார் ஜெயிப்பான்னு. தெரியாது ஜெயிப்பா, யார் ஜெயிப்பான்னு தெரியாது. அதான் இப்போ தமிழ்நாடு மக்களில் நீங்களும் ஒருத்தராக இருந்துக்கிட்டு தெரியாதுங்கிறது எந்த விதத்தில் சரி? தெரியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லலாமா? தமிழனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் தானே? நீங்கள் தமிழன் தானா? தமிழனா? சார் நான் தமிழச்சி தான், ஆனால் நான் ஜோசியக்காரி கிடையாது. ஓகேவா? ஹலோ, தமிழனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ எனக்கு தெரியுதுல்ல, யார் தாவேக்கா தான் ஜெயிக்குங்கிறது எனக்கு தெரியுதுல்ல, ஜெயிப்பா? விஜய் தான் முதலமைச்சருங்க தெரியுது. நீயும் தமிழன் தானேப்பா, யாருப்பா ஜெயிப்பா? கேட்டேன், பதில் சொல்லலையே. பதில் எப்படி சொல்லுவாரு? இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை மௌன விரதம் இருக்காருல்ல. ஆனா எங்க கேமராமேன் மௌன விரதம் இருக்காருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா? எனக்கு முகத்தை பார்த்தோனுமே தெரியுங்க. ஆமா, உங்க முகத்துல அச்சு அசலா அப்படியே பின்னால மோடி தெரியுறாரு. சீரியஸா மோடி திருப்பரங்குன்ற வராராம், தெரியுமா? தீபம் ஏத்த போறாராம், தெரியுமா? தெரியாது சார். தெரியாதா? நான் உங்ககிட்ட போன வாட்டி என்ன சொன்னேன்? நீங்க தீப திருவிழாவுக்கு போறீங்களா இல்லையா? இல்லையே, நான் தான் மோடி கட்சியே இல்லையே, நான் ஏன் போகணும்? அப்ப நீங்க திமுக தானே? தெரிஞ்சு நான் போட்டு வாங்கினேன். கரெக்ட் சொல்லிட்டீங்களே, சூப்பர். நீங்க திமுக தானே? இது போட்டு வாங்குறதா? அப்புறம் இல்ல, நான் டிஎம்கேவும் கிடையாது. இப்போ சசிகலா அம்மா புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அதுல ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்படியா? பரவாயில்ல. ஒரு விஷயம், அந்த கட்சியில போனா அம்மன் ஜன்னிக்கு காசு படாது. சீரியஸா ₹1 கூட கொடுக்க மாட்டாங்க. நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன். சீரியஸா ஏங்க, அவங்கள்ட்ட இருக்கிற காசை இறச்சி விட்டாவே இன்னைக்கு எந்த கட்சியும் கிடையாதுங்க. அவங்க தான் 2வது கட்சியா இருப்பாங்க. ஆனா கஞ்ச பயலுக காசை வெளியிட மாட்டேங்கிறாங்க. சொத்தை வாரி வச்சிருந்தா மட்டும் பத்தாது, செலவு பண்ணுனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல முதல் இடத்துல இருக்கிற கட்சி அவங்க கட்சியா இருப்பாங்க. டிவி திறவரான் அவ்வளவு அறிவாளி. ஏன்? ஆனா கஞ்சப்பய ஷோல்டர் இருக்குங்க, கொஞ்சம் ஷோல்டர் இருக்கணுமா? ஒரு விஷயம், கஞ்சனா இருக்கலாம், ஆனா செலவு பண்ற நேரத்துல நல்லா தாராளமா செலவு பண்ணணும். இப்ப விஷயத்துக்கு வருவோம். என்னது? இப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்வி. கடைசியாவா? முதல்ல இருந்து கேளுங்க. முதல் கேள்வின்னு கேளுங்க. கடைசி கேள்வி வாழ்க்கையில என்னைக்குமே கடைசிங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. முதல் ரொம்ப எதிர்பார்த்தேன் சார். இதுக்கப்புறம்லாம் நம்ம வந்து இந்த இன்டர்வியூ நமக்கு இருக்காது, வாழ்க்கையில் நம்ம இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போவோம் அப்படின்னு ரொம்ப ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன் சார். நீங்கள் அழ வேண்டாம். அதாவது நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, கமலஹாசன் ஒரு படத்தில் கமிட் ஆகிறப்ப அதுதான் நம்மளோட கடைசி படம் நடிச்சுக்கிட்டு இருப்பார், புரியுதுங்களா? ஆனால் ரஜினிகாந்த் ஒரு படத்தில் கமிட் ஆகி நடிக்கிறப்ப இதுதான் நம்ம முதல் படம்னு நினச்சி நடிப்பார், புரியுதுங்களா? முதல் படம்னு நினச்சி நடிக்கிறப்ப தான் இன்வால்மெண்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். கடைசி படம்னு நினச்சி நடிக்கிறப்ப இன்வால்மெண்ட்டே இருக்காது, டார்ச்சர் தான் ஜாஸ்தி இருக்கும், தெரியுமா? இதெல்லாம் அதனால தான் எதுவுமே முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், கடைசியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தெரியுமா? இதெல்லாம் தத்துவம். இந்த தத்துவத்தை எவனாவது சொல்லி கொடுக்குறானா? எவனும் சொல்ல மாட்டேங்கிறான். எனக்கு இப்போ என்ன தெரியுமா, நான் வந்து இந்த தாவேகா இந்த அறிக்கை பற்றியும் இன்னும் மாதவர்ஜி நான் பேசின சில விஷயங்கள் பற்றியும் கேள்வி கேட்க வந்தேன். ஆனால் அது தவிர இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் இந்த இன்டர்வியூவில் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மக்களை பார்த்து இதை ரெண்டு பேசினாப்புல தமிழ்நாட்டுக்கு பிரயோஜனமான விஷயங்கள் வந்துருமா? இல்லை எல்லாரும் இதை கேட்டுட்டு தான் சாப்பிட்றாங்களா? புரியல. இல்லை, எனக்கு தான் புரிய மாட்டேங்குது எதுவுமே. ஏதாவது ₹1 ஒருத்தருக்கான்னு கேளுங்க. வெட்டித்தனமா பார்த்து டேட்டா வேஸ்ட் ஆகுதுல்ல. ஒரு பிரயோஜனமான மக்களுக்கு பிரயோஜனமான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக தான் நான் இப்படி பேசுறேன், புரியுதுங்களா? அவங்களோட டேட்டா, அவங்களோட பணம்லாம் விரயமாயிடக்கூடாது. பரவாயில்ல சார், பிரயோஜனமாக எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கீங்க. ராஷ்மிகா கல்யாணம், விஜய் தேவர்கொண்டா, அப்புறம் வந்து கள்ளக்காதல் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்,
ரொம்ப நாட்டுக்கு தேவையான வார்த்தைகள், ஐயோ, விஷயங்கள். நீங்க மறுபடியும் நல்லா காதல் பண்றவன் காதலிக்க மாட்டான், சரியா காதலிக்க மாட்டான். கள்ள காதல் பண்றவன் தான் நல்லா காதலிப்பான், கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பான். காதலன் கூட்டிக்கிட்டு போய் பீச்சில் உட்கார வச்சு சுண்டல் தான் வாங்கி கொடுப்பான். ஆனா கள்ள காதல் நகைக்கடை கூட்டிட்டு போய் நகையெல்லாம் வாங்கி கொடுப்பான். அப்ப காதல் பெருசா கள்ள காதல் பெருசா, எது பெருசு? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, காதல் புனிதமானது, ஆனா கள்ள காதல் அதை விட புனிதமானது. சார் இருங்க சார், இந்த சேனலை என்ன பண்றோன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. எதுக்கு ப்ரமோட் பண்றீங்கன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது சார். இன்டர்வியூவை க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார். திருப்பி நாளைக்கு வருவீங்களா? நாளைக்கு நான் லீவ் சொல்லணும் இப்போவே. உங்களுக்கு நாளைக்கு எனக்கு வயிற்று வலி இல்லை தலைவலி. ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு ஐ எம் சஃபரிங் இல்லை, ஐ வில் சஃபர் ஃப்ரம் ஃபீவர்னு ஃபியூச்சர் டென்ஸ்க்கு எழுதி கொடுத்துருவேன். தெரியுது, நல்லா அவன் தெரிஞ்சுக்கங்க. பள்ளிக்கூடத்துக்கு அடிக்கடி லீவு போட்டால் இப்படி தான் கடைசி வரைக்கும் இன்டர்வியூ எடுக்கணும். டெய்லி பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தா நீங்கள் எங்கே இருக்க வேண்டியது தெரியுமா? கூகுள் பிச்சை பக்கத்தில் உட்காந்து இருந்திருப்பீங்க. நானா சார்? ஆமாம். பரவாயில்ல சார். அது மட்டும் தெரியல. சரியா பள்ளிக்கூடம் போகாதனால தான் ஏன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ கரெக்டு தான் சார். இன்னும் நல்லா படிச்சிருக்கலாமோ அப்படின்னு. படிக்கணும் சீரியஸா. என் தலைவன் வந்தோனையும் சீரியஸா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வீடையும் பள்ளிக்கூடமா மாத்திடுவாரு. வீட்டுக்கு ஒரு பள்ளிக்கூடம். மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு தான் எவனும் போக மாட்டேங்கிறான். பள்ளிக்கூடம் போகணும்னாவே காலையில எந்திரிச்சு கிளம்புறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறான். அதே வீட்லயே ஒரு பள்ளிக்கூடத்தை வச்சுட்டா எல்லா டீச்சரும் வீட்டுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்தா, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு டீச்சரும் போடுவீங்களா? அப்புறம் தனித்தனி மாணவனுக்கு தனித்தனியா பாடம் எடுக்கிறப்ப மொத்தமா கும்பலா உட்கார வச்சு பேசுறப்ப இவ்வளவுதான் அறிவு வளரும். ஆமா, தனித்தனியா பாடம் எடுக்கிறப்ப எவ்வளவு அறிவு வளரும். எதுக்காக குழந்தைங்களை டியூஷனுக்கு அனுப்புறோம்? எனக்கு தெரியல. பள்ளிக்கூட கிளாஸ்ல 50 பேரை உட்கார வச்சு மொத்தமா நடத்துவாங்க. அதே டியூஷன்னா 5 பேரை உட்கார வச்சு நடத்துவாங்க. அறிவு வளர்ந்துங்கிறதுக்காக தான் டியூஷனுக்கு அனுப்புறோம். அப்படிங்கிறப்ப வீட்டுக்கு வீடு வாத்திய ஆரம்பிச்சு பாடம் சொல்லி கொடுக்கறப்ப நாளைய சமுதாயம் அறிவால சமுதாயம் வேணுமா வேணாமா? படிங்கடான்னு இந்த அம்பில் பொய்யாமல் சொல்றாப்புல எவனாவது படிக்கிற மூவ்மெண்ட்டை செஞ்சாங்களா? திமுக காரன் படிங்கடான்னு மட்டும்தான் சொல்றான், ஆனா படிக்கிறதுக்கான விஷயத்தையே செய்யல. அதே எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு வாத்தியார் அனுப்பி ஒவ்வொரு வீட்லயும் குழந்தைகளை படிக்க வச்சு பெரிய ஆக்கி பயப்படாத, ஒன்றும் இல்லை. ஆல் இஸ் வெல் ஒன்றும் இல்லை. என்ன பண்றீங்க? இல்லை சார், நீங்கள் ஒரு மாதிரி எமோஷனல் அப்படி கன்வியூஸாக பேச எனக்கு இதெல்லாம் பார்த்ததே இல்லை சார். எனக்கு ஒரு மாதிரி படபடப்பாக பயமாக இருக்குது. அதான் ஒன்றும் இல்லை, என்ன நார்மலாக என் மனசுக்கு நான் சொல்லிக்கிறேன். சொல்லுங்கள் சார். அப்புறம் அதான் உணர்ச்சி பொங்க ஒருத்தம் பேசுறது உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண வைக்கிறீங்களா? அந்த உணர்ச்சி அடக்கி வைக்காதீங்க. உங்களை அடக்கலை, என்ன தான் அடக்கிக்கிட்டேன். நீங்க அடக்க கூடாது. நீங்க அடங்காதீங்க. என்ன மாதிரி எல்லாரும் பொங்கி எழுந்தாதானே ஒரு புரட்சிகரம் இருக்கும். எதுக்கு இப்போ இந்த புரட்சிக்கு இப்போ என்ன தேவை இருக்கு? நாட்டில் இருக்கிற அவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா? திமுக காரங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்களே சதி. அவங்க தாங்க பண்றாங்க முழுக்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்களா சார்? எனக்கு இப்போ ஒரு டவுட். இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு மோடி வராரு, இதுக்கு என்ன சார் சதி இருக்கும் திமுக? அது ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. வரக்கூடாதுங்கிறதுக்கு அவ்வளவு சதியும் பண்றாங்க. ஆமா, இது மோடி அவருக்கு. எங்கேயாவது தமிழ்நாட்டில் ஏதாவது ஒண்ணு வெடிச்சிருக்கா? வெடிக்கல. வெடிக்க போதுங்கிற விஷயத்த சொல்லியே வர வேணாம் தடுக்கிறாங்க. அது வெடிக்கும் இது வெடிக்கும் அப்படி இப்படிங்கிறாங்க. ஆமா, பாருங்க, இவர் பேசுறதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சொல்லுங்க, என்ன வெடிக்குதுன்னு கேட்டீங்களா? என்னது? அதான் என்ன சார் வெடிக்குது? ஒரு விஷயம், வாழைப்பழம் ரொம்ப பழுத்துச்சுன்னா வெடிக்கும் தெரியுமா? ரோட்ல டயர் வந்து வெயில்ல போச்சுன்னா அது வெடிக்கும் தெரியுமா? இது மாதிரி ஏகப்பட்ட வெடிப்பு இருக்கு தெரியுமா? காலில் ரொம்ப தூரம் வந்து நடந்து போனோம்னா காலில் வெடிப்பு வரும் தெரியுமா? காலில் வெடிப்பு வந்தோன்னு சொல்றீங்களே, அதான் கரெக்டு தான். ஆனால் அந்த வெடிப்புக்கெல்லாம் என்ன பண்ணும்? வேஸ்லின் தடவணும். வேஸ்லினை யார் வாங்கி கொடுப்பா? தமிழ்நாடு அரசு வாங்கி கொடுக்குமா? கொடுக்காதுங்க, கொடுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் வேஸ்லின் வாங்கி கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? மார்கழி மாசத்துல அவன் நடந்து காலு எத்தனை பெண்களுக்கு வெடிச்சு போயிருந்து. ஏதாவது அரசு 5 கிலோ அரிசி கொடுக்குறாங்களே, புழுங்கரிசி 5 கிலோ, பச்சை அரிசி 5 கிலோன்னு, புரியுதுங்களா? 10 கிலோ அரிசி கொடுக்குறவங்களுக்கு ஒரு வேஸ்லின் கொடுக்கணும்னு அறிவு வேணாம்? தெரியாம வெடிப்பு பத்தி பேசிட்டேன்.
உடனே அது வேஸ்லினுக்கு போயிட்டோம், ரேஷன் கடைக்கு போயாச்சு. அடுத்து என்ன டாபிக்? ஐயோ உங்களுக்கு கால் தான் வெடிக்கணும் இல்ல, ஐயோ உதடு வெடிக்குங்க. லிப் பாம்னு இருக்கு தெரியுமா, அந்த லிப் பாம்லாம் பூசணும். ஆமா, ஊட்டியில எல்லாரும் லிப் பாம் போட்டுட்டு தான் சுத்துவாங்க. ஆமா, அதனால தான் அங்க இருக்கிற பெண்கள்லாம் அழகா இருக்காங்கன்னு இவங்களா நினைச்சுக்கிறாங்க. உதடு வெடிக்க கூடாதுன்னு தான் அமெரிக்கக்காரனே லிப்ஸ்டிக் போட்டான். ஆனா நம்ம பயில இங்க இருக்கிற பெண்கள் வந்து என்ன தெரியுமா, காயிற வெயிலையும் லிப்ஸ்டிக் போட்டுட்டு போறாங்க உங்களை மாதிரி. இதோட ப்ரொஃபஷனல் சார். ப்ரொபோசல்னா அதுக்காக நான் என்ன லிப்ஸ்டிக் போட்டுப்பீங்களா? ஒரு வண்டி மேக்கப்பையும் ஒரு வண்டி லிப்ஸ்டிக்குமா போட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு வண்டி மேக்கப்பா? உடனே வண்டி பத்தி பேசாதீங்க. ஒரு வண்டி அப்படின்ட்டு ஒரு வண்டி மேக்கப் அப்படின்னு ஒரே அந்த வண்டி எப்படி தெரியுமா, அந்த வண்டியை யார் உருவாக்கினது தெரியுமா, அந்த வண்டி எப்படி ரோட்ல போகுது தெரியுமா? வேண்டாம் சார், புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நீங்கள் இன்டர்வியூ கொடுப்பீங்க, நான் என் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் நிறைய எதிர்பார்ப்புகளோட வந்தேன். தட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஓகே. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னனா இல்லையா? சொல்லிட்டீங்க சார். சொல்லிட்டேன்ல. அதான் இனிமேல் வருவீங்கன்னு சொல்லிட்டீங்களே. அப்புறம் என்ன, அதானே உண்மை. ஃபைன் சார், நான் கடைசி வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. என்ன சொல்ல போறீங்க? இது வரைக்கும் நீங்க எல்லாம் எங்களோட உட்காந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி அமிர்தா அப்படின்னு சொல்லணுமா? அப்படித்தானே சொல்ல போறீங்க? அமிர்தா நான் ஏன் என்ன சொல்ல போறேன், உங்க பேரை தான் சொல்ல போறேன். நான் நீங்களா இருந்து பேசுனேங்க. ஓ, இவ்வளவு நேரம் எங்க அரங்கத்துக்கு வந்து முதல்ல வாழ்க்கையில நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆமா, நம்ம பாயிண்ட் ஆஃப்லயே பார்த்தோம்னா மற்றவங்கள மனசை புரிஞ்சிக்க முடியாது. மற்றவங்க பாயிண்ட் ஆஃப்ல பார்த்தா தான் மற்றவங்க மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். நான் இவ்வளோ நேரம் உட்காந்து பேசுனதுல உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் நானே அமிர்தாவா மாறினேன். என் மனசுல என்ன இருக்குன்றது எனக்கே தெரியாது. நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ஃபைன் சார், இவ்வளவு நேரம் எங்க அரங்கத்துக்கு வந்து இருங்க. எனக்கு ஆகுனா அரங்கத்து வந்து உங்க கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணு. நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு அம்மஞ்சன்னிக்கு பிரயோஜனம் இருக்குதா? ஆமா, பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, ஒரு விஷயம் தெரியுமா, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. க்ளோசிங் முடிக்கலாம் சார். எனக்கு எந்த விஷயமும் இதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. க்ளோசிங் பண்ணுறேன். நன்றி, வணக்கம் சார். க்ளோசிங் நான் கொடுக்கணும் சார். அப்போ கொடுங்க. நன்றி. இதைத்தானே நானும் சொன்னேன், நன்றி வணக்கம்னு. சார் ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. எங்கள் அரங்கத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஜப்பானில் இருக்க வேண்டிய தப்பித்தவர் இந்த ஊரில் இருக்கீங்க. ஃபைன் சார், தேங்க்யூ சார். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும் சார். க்ளோஸ் பண்ணியாச்சு, சும்மா திருப்பியும் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்கன்னு ஆரம்பிக்க வேண்டாம். நல்ல விஷயம், 4 விஷயத்த மக்கள்கிட்ட சொல்லலான்னு இருந்தால் உங்களை மாதிரி திமுக ஆட்சியில் அத்தனை பேரும் தடுத்து நிறுத்ததாக இருக்கீங்க. தெரியுங்க, எல்லாம் திமுகவோட சதி சார். க்ளோசிங்கையும் 5 திமுகவோட சதி. சீரியஸா, திமுகவோட சதி, திமுகவோட சதி, திமுகவோட சதி. க்ளோசிங்கே 5 நிமிஷமா க்ளோசிங் கொடுத்துட்டு இருக்கேன் சார். ரொம்ப நன்றி, போயிட்டு வாங்க சார். திமுகவோட சதி.